இதுவரை நான் சொல்ல முடியாது, பேச முடியாது போன என் உணர்வுகள், என் வாயால் நான் கூறி என் காதால் நான் கூட கேட்க முடியாது போன என் உணர்வுகள், என் இதய துடிப்பில் மட்டும் கலந்திருக்கும் என் உணர்வுகள். அன்றொரு நாள் அவளை சந்தித்தேன். அவள்தான் என் ஆண்மை சுண்டி இழுத்தவள். அவள் நிழலை கையில் வைத்துக் கொண்டு நிஜத்தை தேடி அலைந்தேன். அவளுக்கும் சேர்த்து நான் ஒருவன் மட்டுமே காதல் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவள் என் இல்லம் தேடி வந்தாள். வந்தவள் காண வந்தது என்னை அல்ல, அவள் காதலனாகிய என் தம்பியை. அங்கு நான் கண்டது என் தம்பியை அல்ல, நான் காதலித்த பெண்ணின் காதலனை. எனக்கு சொந்தமான அந்த உதடுகள் என்னிடம் கூறின, உங்கள் இருவரில் முதலில் நான் உன்னை சந்தித்திருந்தால் நான் உன்னைத்தான் காதலித்திருப்பேன் என்று. அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறியது யார்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க தவறியது யார்? என்னை வாய் பேச முடியாதவனாகவும் காது கேட்க முடியாதவனாகவும் படித்த போது கூட அந்த ஆண்டவனை நான் படித்ததில்லை. அவளை அடைய முடியாதவனாக படித்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என்னை கட்டி தழுவ வேண்டிய கைகளாலேயே என்னை கொலை செய்யும் நிலை செய்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என் உணர்வுகளையும் என் ஆசைகளையும் இந்த கல்லறைக்குள் பூட்டி வைத்து விட்டானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். இங்கே தூங்கிக் கொண்டிருப்பது நான் மட்டுமல்ல, என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான். இன்னும் உயிருடன் இருக்கும் என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான்.